குட் மார்னிங் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அதில் ஸ்பீக் என்ற வர்பை வச்சு ஸ்பீக் அப்படிங்கிற வர்பை வச்சு இது ப்ரெசன்ட் டென்ஸ். ஸ்பீக்ஸ் இது ஐ வி தே யூ இது மாதிரி ஒரு புது ஸ்பீக்னு பயன்படுத்துகிறோம். வேர்பு மட்டும், வர்போட எதுவும் சேராது. ஆனால் தேர்ட் பர்சன் சிங்குலர் வர்பு இருந்தால் ஹீ ஷீ இட் இந்த மாதிரி இருந்தால் வர்போட எஸ் சேரும். ஸ்பீக் ப்ளஸ் எஸ் ஸ்பீக்ஸ். இப்போ இந்த இடத்துல பார்ப்போம். அவள் அழகாக பேசுகிறாள். இது எப்படி ஆங்கிலத்தில் எழுதுறது? அவள் அழகாக பேசுகிறாள். She speaks beautifully. She speaks beautifully. அவள் அழகாக பேசுகிறாள். இதை எழுதும் பொழுது நம்ம என்ன ஆகிக்கணும்? முதல்ல சப்ஜெக்ட் வரணும். இதுதான் சப்ஜெக்ட், இது வெர்பு. அதுக்கப்புறம் இதை தொடர்ந்து வர்றது ஆப்ஜெக்டாக இருக்கலாம், அட்ஜங்க்டாக இருக்கலாம், அல்லது காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் இதுதான் சப்ஜெக்டுக்கு அப்புறம் ஃபாலோ பண்ணுறது வேர்பு ஃபாலோ பண்ணணும். ஷீ ஸ்பீக்ஸ். எப்படி பேசுகிறா? எப்படி பேசுகிறாள்? அழகாக பேசுகிறாள். அழகாக என்பதுங்கிறது வந்து அட்வர்ப் அப்படிங்கிறது அட்வர்ப். இது வந்து அட்வர்ப். மொத்தத்தில் இந்த சென்டென்ஸுக்கு இது வந்து அட்ஜங்க்ட். மொத்தத்தில் இதுக்கு பேர் என்ன? அட்ஜங்க்ட். இது வந்து எஸ்விஎஸ் சென்டென்ஸ் பேட்டர்ன். He speaks beautifully. அடுத்தது அவள் சரளமாக பேசுகிறாள். எப்படி சொல்லுவீங்க? அவள் சரளமாக பேசுகிறாள். இப்போ இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வரணும். அவள் சப்ஜெக்ட் என்ன பண்ணணும்? ஷீ. இது சப்ஜெக்ட். ஷீ என்ன பண்ணுறா? அடுத்து வர்பு வரணும். இது சப்ஜெக்ட் வந்துருச்சு. அடுத்து வர்பு வரணுமா? வர்புக்கு நான் பேசுகிறாள் என்ன பண்ணணும்? ஸ்பீக்ஸ். எஸ் வந்துருக்கு. ஸ்பீக்ஸ். எப்படி? சரளமாக என்பதுக்கு என்ன? ஸ்பீக்ஸ் ஃப்ளூயன்ட்லி. She speaks fluently. FLUENTLY fluently. இது என்ன? அட்ஜங்க்ட். இதுவும் ஒரு SVS சென்டென்ஸ் பேட்டர்ன் தான். அவள் சரளமாக பேசுகிறாள். எப்படி பேசுகிறாள்? அவள் எப்படி பேசுகிறாள்? எப்படி என்பதற்கு பதில் வந்தா அதுதான் அட்ஜெக்ட். அதே மாதிரி எப்படி பேசுகிறா? அழகாக பேசுகிறாள். பேசுவதை பற்றி இந்த வர்பை பற்றி விரிவாக சொன்னால் அது பேர் அட்வர்ப். இந்த வர்பை பற்றி விரிவாக சொன்னாது அட்வர்ப். ஆக இதுவே என்ன? அட்வர்ப். ஆனால் சென்டென்ஸ் பேட்டர்ன் வரும்போது இது SVA அட்ஜங்க்ட். இதுக்கு பேர் என்ன? சப்ஜெக்ட் வெர்ப் அட்ஜங்க்ட். இதுக்கு பேர் என்ன? அட்ஜங்க்ட். இதுக்கு பேர் அட்ஜங்க்ட். ஆக SVS சென்டென்ஸ் பேட்டர்ன். ஃப்ளூயன்ட் என்பது அட்வர்ப். ஆனால் அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வரும்போது திஸ் இஸ் த SVS சென்டென்ஸ் பேட்டர்ன். என்ன பேட்டர்ன்? அது என்ன பேட்டர்ன் சொல்லும்போது அட்வர்ப்னு சொல்லக்கூடாது, அட்ஜங்க்ட்னு சொல்லணும். அப்போ SVS சென்டென்ஸ் பேட்டர்ன். நெக்ஸ்ட் அடுத்தது, அவள் சரளமாக ஆங்கிலத்தில் பேசுகிறாள். அவள் சரளமாக ஆங்கிலம் பேசுகிறாள். இப்போ என்ன செய்யணும்? அவள் ஆங்கிலம் பேசுகிறாள். இப்படி கொண்டு வந்தது அவள் ஆங்கிலம் பேசுகிறாள். ஷீ. இது என்னது? சப்ஜெக்ட். அடுத்து வர்பு வரணுமா? வர்பு என்ன இருக்கு? பேசுகிறாள். ஷீ ஸ்பீக்ஸ்.
எப்படி என்ன பேசுகிறாள்? என்ன பேசுகிறாள்? என்ன ஆங்கிலம்? இங்கிலீஷ். she speaks English. எப்படி எப்படி பேசுகிறாள்? என்ன பேசுகிறாள்? இது ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட். எப்படி பேசுகிறாள்? எப்படின்னு வந்தா அது என்னது? அட்ஜெக்ட். எப்படி பேசுகிறாள்? fluently. 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 இது என்ன? அட்ஜெக்ட். அட்ஜெக்ட். ஆக இது என்ன சென்டென்ஸ்? SVOA. அவள் பேசுகிறாள். என்ன பேசுகிறாள்? இங்கிலீஷ் பேசுகிறாள். என்ன என்பது ஆப்ஜெக்ட், எப்படி என்பது அட்ஜெக்ட். எப்படி என்பது அட்ஜெக்ட். ஆக she speaks English fluently. அடுத்து அவள் எல்லோரிடமும் இனிமையாக பேசுகிறாள். அவள் இனிமையாக பேசுகிறாள். அவள் இனிமையாக பேசுகிறாள். இது எப்படி பண்ணணும்? இது எப்படி சொல்லணும்? இதை எப்படி நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம்? அவள் இனிமையாக பேசுகிறாள். சப்ஜெக்ட் வரணும். முதல்ல என்ன? சப்ஜெக்ட் என்னது? ஷி. ஷி பேசுகிறாள். சப்ஜெக்ட் வந்துருச்சு. வர்பு என்ன வரணும்? பேசுகிறாள். ஸ்பீக்ஸ். என்ன எப்படி பேசுகிறாள்? எப்படி பேசுகிறாள்? அவ ஸ்பீக்ஸ். எப்படி பேசுகிறாள்? இனிமையா இனிமையா, ஸ்வீட்லி. ஸ்வீட்லி. சப்ஜெக்ட் வர்பு அட்ஜெக்ட். SVA. ஆக இந்த சென்டென்ஸ்ல நம்ம என்ன தெரிஞ்சிட்டோம்? அவள் அழகாக பேசுகிறாள். she speaks beautifully. அவள் பேசுகிறாள் அழகாக. சப்ஜெக்ட் வர்பு அட்ஜெக்ட். SVA சென்டென்ஸ். அவள் சரளமாக பேசுகிறாள். இது சென்டென்ஸ் எழுதும்போது நம்ம என்ன பண்றோம்? சப்ஜெக்ட் வர்பு ஆப்ஜெக்ட் இந்த ஆர்டர்ல வரும். சப்ஜெக்ட் வர்பு ஆப்ஜெக்ட் அல்லது அட்ஜெக்ட் அல்லது காம்ப்ளிமெண்ட் பேட்டர்ன்ல நம்ம எழுதுறோம். அதாவது சென்டென்ஸ் பேட்டர்ன் வரும்போது சப்ஜெக்ட் வேர்புக்கு அப்புறம் என்ன வேணாலும் வரலாம். அது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக இருக்கலாம், காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கலாம், அட்ஜெக்டாக இருக்கலாம். ஓகே, இப்போ இதில் என்ன பார்க்குறோம்? she speaks fluently. அவள் சரளமாக பேசுகிறாள். அவள் சரளமாக ஆங்கிலம் பேசுகிறாள். இப்போ she அவள் verb speaks என்ன பேசுகிறாள்? ஆங்கிலம் பேசுகிறாள். எப்படி பேசுகிறாள்? fluently சரளமாக பேசுகிறாள். அவள் இனிமையாக பேசுகிறாள். she speaks sweetly. she speaks sweetly. அவள் இனிமையாக பேசுகிறாள். அப்படி வந்து பாருங்க, சப்ஜெக்ட் verb. ஆனால் தமிழில் நம்ம அவள் இனிமையாக பேசுகிறாள்னு சொன்னால் ஆங்கிலத்தில் நம்ம எப்படி சொல்லணும்? அவள் பேசுகிறாள் இனிமையாக. இதுதான் ஆங்கிலத்தில் இருக்கிற வாக்கிய அமைப்பு முறை. இந்த அமைப்பு முறையை நம்ம இந்த பேசிக் அமைப்பு முறையை, அடிப்படை அமைப்பு முறையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நிச்சயமாக நமக்கு ஈஸியாக இருக்கும் இங்கிலீஷ். இதுதான் பேசிக் வே. இப்படி கற்றுக்கிட்டால் தான் நம்ம அடிப்படையில் இந்த மாதிரி ஆங்கிலத்தை கற்றுக்கிட்டால் தான் நம்ம ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். ஸோ திஸ் இஸ் த ப்ராப்பர் வே. ஸோ அவள் இனிமையாக பேசுகிறாள். she speaks sweetly. she speaks sweetly. அவள் அழகாக பேசுகிறாள். அவள் எல்லோரிடமும் இனிமையாக பேசுகிறாள். அவள் எல்லோரிடமும். அவள் அவர் எல்லோரிடமும் இனிமையாக பேசுகிறாள். இது எப்படி எழுதுறது? சப்ஜெக்ட் மறுபடியும் வரணும். அவள் எல்லோரிடமும் இனிமையாக பேசுகிறாள். இதை எழுதும்போது நமக்கு என்னன்னா முதல்ல சப்ஜெக்ட் என்ன? ஷீ. பேசுகிறாள் இங்கே வந்துடணும். இந்த மாதிரி எழுதி பார்க்கணும். முதல்ல சப்ஜெக்ட் ஃபாலோ பண்ணுறது என்ன? வேர்பு ஃபாலோ பண்ணணும். சப்ஜெக்டை ஃபாலோ பண்ணுறது வேர்பு. அடுத்தது சப்ஜெக்ட் பேசுகிறாள். ஸ்பீக்ஸ். என்ன பேசுகிறாள்? ஸ்பீக். எப்படி? அவள் எப்படி பேச? ஸ்பீக்ஸ் இனிமையாக. ஸ்வீட்லி. he speaks sweetly. இனிமையாக பேசுகிறாள். அவள் எல்லோரிடம்
இனிமையாக பேசுகிறாள். ஸ்பீக்ஸ் ஸ்வீட்லி. முதல்ல அவள் பேசுகிறாள் இனிமையாக எல்லோரிடமும். எல்லோரிடமும் எல்லோரிடமும் என்பதற்கு என்ன வார்த்தை? டு எவ்ரி ஒன். டு எவ்ரி ஒன். டு எவ்ரி ஒன். டு எவ்ரி. she speaks sweetly to everyone. இது என்னது? சப்ஜெக்ட். இது என்னது? verb. இது என்னது? எப்படி? sweetly. adjunct. to everyone. எல்லோரிடமும். டு யார்? எல்லோரிடமும். யார்கிட்ட? எல்லோரிடமும். டு எவ்ரிவன் adjunct. ஆக speaks sweetly to everyone. யாரிடம் பேசுகிறாள்? எல்லோரிடமும் பேசுகிறாள். ஆக she speaks sweetly to everyone. ஸோ இந்த மாதிரி SVAA சென்டென்ஸ் பேட்டர்ன். SVAA சென்டென்ஸ் பேட்டர்ன். she speaks sweetly to everyone. இது மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டு சென்டென்ஸ் ஃபார்ம் ஃப்ரேம் பண்ணோம். in this way we have to think. in this way we have to think. இது மாதிரி நம்ம அடிப்படையிலேருந்து முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் ஆங்கிலம் சரளமாக பேச முடியும். ஸோ இப்போ பார்த்தோம், என்னென்ன பார்த்தோம்? ஸ்பீக்குங்கிற வார்த்தையை வச்சு ஸ்பீக், ஸ்பீக் அப்படிங்கிற வர்பை வச்சு அதில் ஸ்பீக்ஸு இது எல்லாமே தேர்ட் பர்சன் சிங்குலர். இதில் பயன்படுத்திருக்கிறது என்னென்னா இது எல்லாமே தேர்ட் பர்சன் சிங்குலர். ஷீ, 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 இது எல்லாமே தேர்ட் பர்சன் சிங்குலர். இப்போ இந்த இடத்துல ஹீ இருந்துன்னு வச்சுங்க, ஹீ இருந்தாலும் ஹீ ஸ்பீக்ஸ் தான். ஹீ இருந்தாலும் ஹீ ஸ்பீக்ஸ் தான். இங்கே ஹீ இருந்தாலும் ஹீ ஸ்பீக்ஸ் தான். இங்கே ஹீ இருந்தாலும் ஹீ ஸ்பீக்ஸ் தான். இங்கே ஹீ இருந்தாலும் ஹீ ஸ்பீக்ஸ். இங்கே ஷீக்கு போல ஹீ இருந்தாலும் ஹீ ஸ்பீக்ஸ். ஆக ஹீ ஷீ. அடுத்தது இட்டுன்னு இருக்கு. இட், ஐடி, இட், இட்டுன்னு இருந்தாலும் இட் ஸ்பீக்ஸ். அதே மாதிரி இட்டுன்னு இருந்தாலும் இட் ஸ்பீக்ஸ். அதே மாதிரி இங்கே இட்டு, இட்டுன்னு இருந்தாலும் இட் ஸ்பீக்ஸ். இங்கே இட்டுன்னு இருந்தாலும் இட் ஸ்பீக்ஸ். இங்கே இட்டுன்னு இருந்தாலும் இட் ஸ்பீக்ஸ். இட் ஸ்பீக்ஸ். ஹீ ஷீ இட். இந்த மாதிரி ஹீ, ஷீ, இட் இது மாதிரி இருந்தா verb plus yes. verb plus yes. அப்போ verb plus yes னா என்ன? speak plus yes. speaks, speaks அப்படின்னு எழுதணும். இதெல்லாம் தேர்ட் பர்சன் சிங்குலரை பயன்படுத்துறது எழுதுகிற முறையை நம்ம பார்த்தோம். இதில் நம்ம என்ன பார்த்தோம்? தேர்ட் பர்சன் சிங்குலரை வச்சா, தேர்ட் பர்சன் சிங்குலர் வச்சு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணால் இந்த வர்போட எஸ்ஏரோ, வர்போட எஸ்ஏருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் பேசிக். ஹீ, ஷீ, இட். அதே மாதிரி ஒருத்தர் நேமிங் வேர்டு, கமலா, ராஜேஷ், ராமு, ராஜேஷ், ராகுல், ரமேஷ், இந்த மாதிரி எது வந்தாலும் அதோட என்ன செய்யணும்? வர்போட எஸ்ஏரோ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராமுன்னு இருக்கு. ராமு, ராமு, ராஜா, ராணி, இது எதுவாக இருந்தாலும் நேமிங் வேர்டு வந்தா ஸ்பீக்ஸ், வர்போட எஸ்ஏரோ. ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் fluently, fluently. He speaks English. Ramu speaks English fluently. Raja speaks English fluently. Rani speaks English fluently. இதுதான் பேசிக். ஆக இதிலே நம்ம என்ன தெரிஞ்சுட்டு இந்த பாடத்துலேருந்து, தேர்ட் பர்சன் சிங்குலர் வர்பு வந்ததுன்னா, தேர்ட் பர்சன் சிங்குலரா சப்ஜெக்ட் இருந்ததுன்னா வர்போட எஸ்ஏரோ. இந்த வர்போட எஸ்ஏரோ. இதுதான் வர்பு 1. இது வர்பு 1. வர்பு 2 என்ன? ஸ்பீக்கு, ஸ்போக்கு, ஸ்போக்கன். இது வர்பு 1, இது வர்பு 2, இது வர்பு 3. ஸ்பீக் வர்பு 1, ஸ்போக் வர்பு 2, ஸ்போக்கன் வர்பு 3. ஆக
இந்த இந்த ஐடியா நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த ஐடியா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ரைட்னா ஐ ரைட், ஐ ரோட், ரிட்டன், ஐ ரைட், ஐ ரோட், ஐ ஹவ் ரிட்டன், ஐ ஹவ் ரிட்டன் அப்படின்னு வரும். அதே மாதிரி எல்லாமே irregular verb, regular verb. இது மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். This is the basic need to every second language speakers to learn English fluently. Okay, this is the way you try to understand. Repeatedly you see the video repeatedly. Okay, thank you so much for your kind attention to the class. Thank you so much.